வணக்கம். போன வீடியோவில் வந்து நம்ம பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ் டாப்பிக்கில் என்னென்ன டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதாவது பாயிண்ட்ஸோட தேவை என்ன, அந்த பாயிண்ட்ஸுங்கிறது எந்த இடத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்கு டைவர்ட் பண்ணுவோம், இல்லை ஒரு ட்ராக்ல இருந்தே நம்ம டைரெக்ஷன் மாற்றுற இடத்துல அந்த டைரெக்ஷன் மாற்றுறதுக்குரிய பாயிண்ட், அதாவது மாற்றுறதுக்கு உரிய செட்டப் தான் வந்து பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ். ஸோ அந்த டோட்டல் டேர்ன் அவுட்ஸ், ஒரு ரயில்வே ட்ராக்லேருந்து ரைட் சைட் டேர்ன் ஆக போகுது, இல்லை லெஃப்ட் சைட் டேர்ன் ஆக போகுது, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு செட்டப் வந்து ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுறதுக்கும். ஸோ அது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸ். அந்த ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி ஒரு ரயில்வே ட்ராக்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு ரயில்வே ட்ராக்குக்கு எப்படி டைரெக்ஷனை கன்வெர்ட் பண்ணுறது, டேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அந்த செட்டப் பேர் தான் பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்ஸ்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்கில் கிராசிங்னு மட்டும் நம்ம தனியாக பார்க்குறோம். ஸோ கிராசிங்னா என்னது, பாயிண்ட்ஸை விட்டுருங்க. இப்போ கிராசிங் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு ரயில்வே ட்ராக்கும் இன்னொரு ரயில்வே ட்ராக்கும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் கிராசிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரயில்வே ட்ராக் நேராக போயிட்டுருக்குன்னா அந்த ரயில் வந்து கரெக்டாக அந்த ஐ செக்ஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே யோசிச்சு பாருங்கள், அந்த ரயில்வே ட்ராக்கில் இன்னொரு ரயில்வே ட்ராக் வந்து கட் ஆகுது. நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம், ஒரு ரயில்வே ட்ராக் இப்படி போகும், இன்னொரு ரயில்வே ட்ராக் இப்படி போகும், இல்லை ஒரு ரயில்வே ட்ராக் இன்னொரு ரயில்வே ட்ராக்கும் மெர்ஜ் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ கரெக்டாக ஐ செக்ஷன் இல்லாமல் அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் இருக்கும், அந்த ரயில்ஸ் வந்து எப்படி ஃபிட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது தான் கிராசிங்ஸ் அப்படிங்கிற இடம். ஸோ அந்த இடம் தான் ஒரு ரயில்வே ட்ராக் நேராக போகாமல் ஒன்று இன்டர்செக்ட் ஆகும், இல்லை ஒரு ரயிலேருந்து இன்னொரு ரயில் வந்து பிரிஞ்சு போகும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இல்லாமல் இன்னொரு ரயில் வந்து இன்டர்செக்ட் ஆகிற பேர் தான் பார்த்தீங்கன்னா கிராசிங். ஸோ கிராசிங்கிறது லெவல் கிராசிங் அந்த மாதிரி வச்சிடக்கூடாது. இந்த கிராசிங் இன் ரயில்வே ட்ராக்குங்கிறது ஒரு ரயில்வே ட்ராக்கு இன்னொரு ரயில்வே ட்ராக்கும் கிராஸ் ஆகிற பாயிண்ட், அதான் பார்த்தீங்கன்னா கிராசிங். அந்த கிராசிங்கில் ஒரு சில கிராசிங்க்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அந்த ட்ரெயினை வந்து ஒரு ரயில்வே ட்ராக்லேருந்து எந்த கிராசிங்கில் டைரெக்ஷன் மாற்றணுமோ அந்த டைரெக்ஷன் மாற்றுறதுக்கு ஒரு செட்டப் வேணும். அந்த செட்டப் பேர் தான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ். நம்ம ஜென்ரலாக டாப்பிக்கில் வந்து பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்னு சொல்லிடுறோம். ஸோ கிராசிங் நிறைய டைப் ஆஃப் கிராசிங் இருக்குது. அதில் சில டைப் ஆஃப் கிராசிங்கில் மட்டும் பாயிண்ட்ஸுங்கிற செட்டப் வேணும். அப்படி இருந்தால் தான் நம்மளால் டேர்ன் பண்ணி போக முடியும். ஸோ ஒரு பாயிண்ட்ஸ் தேவையில்லாத செட்டப் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரயில்வே ட்ராக் இன்னொரு ரயில்வே ட்ராக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ இது ஒரு தனி ரயில்வே லைனு, இது ஒரு தனி ரயில்வே லைன். அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல என்ன தேவையில்லைன்னா பாயிண்ட்ஸ் தேவையில்லை. ஏன்னா அது வந்து பெர்பெண்டிகுலராக ஒரு ட்ரெயின் திரும்பியெல்லாம் போகாது. ஸோ அதுலேயே நமக்கு தெரியும் கிராசிங்கிறது எல்லா இடத்துலையும் பாயிண்ட்ஸுங்கிறது எல்லா கிராசிங்லையும் நமக்கு தேவைப்படாது. ஒரு ட்ரெயின் வந்து இன்னொரு ரயில்வே ட்ராக்குக்கு டைவர்ட் ஆக வேண்டிய இடத்துல அந்த கிராசிங்கில் மட்டும்தான் பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நமக்கு வேறு என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கிராசிங் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிராசிங், அடுத்து டைமண்ட் கிராசிங், கிராஸ் ஓவர், சிசர் கிராசிங், சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிராசிங். ஸோ ஸ்கொயர் கிராசிங் அவங்களுக்கு பேரை பார்த்தாலே தெரியும். ஸோ ரெண்டு ரயில்வே ட்ராக், தட் இஸ் ரயில்வே ட்ராக் இஸ் இன்டர்செக்டிங் அட் 90 டிகிரி டு ஈச் அதர். ஒரு ரயில்வே ட்ராக், ஒரு 2-வே ரயில்வே ட்ராக் இந்த பக்கமாக போகுது, இன்னொரு ரயில்வே ட்ராக் வந்து இப்படி போகுது. அப்படி போகும்போது ரெண்டு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபார்ம் பண்ணும்ல, அதனால தான் அது பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிராசிங். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி என்ன தேவையில்லை, பாயிண்ட்ஸுங்கிற விஷயம் அந்த செட்டப் வந்து தேவையில்லை. ஏன்னா இந்த ட்ரெயின் தனியாக போக போகுது, இந்த ட்ரெயின் தனியாக போக போகுது, அதனால் பாயிண்ட்ஸ் வந்து தேவை கிடையாது. அதான் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் கிராசிங். சின்ஸ் இட் ஃபார்ம் அ ஸ்கொயர் ஷேப், பெர்பெண்டிகுலராக இருந்தால் மட்டும்தான் அது ஸ்கொயர் கிராசிங்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிராசிங். ஸோ டைமண்ட் கிராசிங்கிறது என்னென்னா, நம்ம 90 டிகிரி, அதாவது ரெண்டு ரயில்வே ட்ராக் வந்து 90 டிகிரியில் மீட் ஆகாமல் அதை தவிர மற்ற ஆங்கிளில் மீட் பண்ணுறது பேர் தான் டைமண்ட் கிராசிங். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாயிண்ட்ஸ் தேவைப்படாது. அது வந்து கிட்டத்தட்ட இன்டர்செக்ஷன் தான். ரயில்வே வந்து ஒரு ரயில்வே ட்ராக்லேருந்து கிராஸ் பண்ணுற இன்னொரு ரயில்வே ட்ராக் வந்து டேர்ன் ஆகாது. ஸோ சில டைம் அது வந்து கர்வ்டாக வந்து திரும்புகிறப்ப மட்டும்தான் நம்ம தேவைப்படும். இது வந்து ஜஸ்ட் இன்டர்செக்ட், ரெண்டு வந்து கட் ஆகுது. அது வந்து 90 டிகிரியை தவிர மற்ற டிகிரியாக இருந்துச்சுன்னா அது டைமண்ட் கிராசிங். ஸோ பார்க்குறதுக்கு வந்து டைமண்ட் ஷேப், ஒரு ராம்பஸ் அந்த ஷேப்பில் இருக்கும்ல, அதனால் அது பேர் வந்து டைமண்ட் கிராசிங் சொல்கிறாங்க. ஸோ இது ஜென்ரலாக வந்து இந்த செட்டப் வந்து ரொம்ப யூனிக்கானது. நம்ம நாக்பூர் ட்ராக்கில் பார்த்திங்கன்னா நார்த் டு சவுத் கனெக்ட் பண்ணுற ரயில்வே ட்ராக்கும் ஈஸ்ட் டு வெஸ்ட் கனெக்ட் பண்ணுற ரயில்வே ட்ராக்கும் மர்ஜ் ஆகிற பாயிண்ட் வந்து ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடம் வந்து ரொம்ப, அந்த கிராசிங் வந்து ரொம்ப பேட்டன்டான, ரொம்ப முக்கியமான டெக்னாலஜி உள்ள ரயில்வே பாயிண்ட் அந்த கிராசிங் வந்து. ஸோ அதை தான் வந்து நம்ம அந்த இமேஜாக இப்போ பார்த்துருக்கீங்க. அது வந்து நம்ம இப்போ டைமண்ட் கிராசிங் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஓவர். கிராஸ் ஓவர் அப்படின்னா என்னென்னா, ஸோ ரெண்டு ரயில்வே ட்ராக் பேரலாக ஏ அண்ட் பி ரயில்வே ட்ராக் இருக்குது. ஸோ இப்போ ஒரு ரயில்வே ட்ராக்லேருந்து இன்னொரு ரயில்வே ட்ராக்குக்கு வந்து ட்ரெயின் போகணும்.
அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் செட்டப் கண்டிப்பாக வேணும். ஸோ ஒரு ஜஸ்ட்டு அந்த 2 ரயில்வே ட்ராக்கும் மீட் ஆகலை, அது ஜஸ்ட்டு பேரலாக போய்கிட்டு இருக்குது. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு ரயில்வே ட்ராக்லேருந்து இன்னொரு ரயில்வே ட்ராக்கில் போகணும். ஸோ அப்படி போகும்போது என்ன பண்ண வேண்டியிருக்கும், நம்ம வந்து கண்டிப்பாக டைரக்ஷன் வந்து திருப்பணும். அப்போ பாயிண்ட் செட்டப் கொடுக்கணும். ஸோ இந்த இமேஜில் பார்க்குறதான் பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர் ஒரு ரயில்வே ட்ராக், தட் இஸ் 2 பேரலாக 2 ரயில்வே ட்ராக் போயிட்டுருக்கு. பேரலாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரு ரயில்வே ட்ராக்லேருந்து டேர்ன் ஆகி இன்னொரு ரயில்வே ட்ராக்கில் போய் ஜாயின் ஆகிறது தான் கிராஸ் ஓவர். ஸோ இதில் வந்து பாயிண்ட்ஸ் செட்டப் இருந்து ஸ்விட்சஸ்லாம் இருந்தால் மட்டும்தான் ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிசர் கிராசிங். ஸோ சிசர் கிராசிங் பேரை பார்த்தே தெரியும், சிசர் டைப் கட் பண்ணுற சிசர் டைப் இருக்கிறதுனால இது பேர் சிசர் கிராசிங். ஸோ இது வந்து அப்படியே கிராஸ் ஓவர் மாதிரி தான். நம்ம கிராஸ் ஓவரில் வந்து ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக் போக முடியும். ஸோ இதே மாதிரி பி ட்ராக்லேருந்து ஏ ட்ராக் வர்றதுக்கும் அதே செட்டப் இருக்குது அப்படின்னா அது பேர் தான் பார்த்தீங்கன்னா சிசர் கிராசிங். ஸோ ஷேப் வந்து பார்க்குறதுக்கு சிசர் மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணலாம், ஏ டு பியும் ட்ராக் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பி டு ஏ, ஸோ 2 டேரெக்ஷன்லையுமே என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே தேவைப்படும் இந்த மாதிரி கிராஸ் ஓவர் சிசர் கிராசிங் இதெல்லாம் எங்கே தேவைப்படும் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ஸ். நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் ட்ராக் வந்துட்டுருக்கு, ஸோ அதுலேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்மில் வந்து ட்ரெயின் நிப்பாட்டணும் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக கிராஸ் ஓவரோ இல்லை சிசர் கிராசிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த செட்டப்பில் என்ன இருக்கணும், பாயிண்ட்ஸ், அந்த செட்டப் சுவிச்சஸ் பாயிண்ட் செட்டப் இருக்கணும். அப்போ தான் அது என்ன பண்ணும், ஒரு பிளாட்ஃபார்ம் மாறணும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து நகரும், அது உடனே அடுத்த ட்ராக்குக்கு போயிடும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சிசர் கிராசிங். ஸோ அடுத்து வந்து சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட். ஸோ சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட்டுங்கிறது கிட்டத்தட்ட அதே மாதிரி பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங்கில் இருக்க மாதிரி ஒரு ரைட் ஹேண்ட் டேர்ன் அவுட்டோ லெஃப்ட் ஹேண்ட் டேர்ன் அவுட்டாக தான் இருக்கும். பட் இதில் என்னென்னா ஒரு ட்ராக் வந்து ஹரிசாண்டலாக கர்வ் ஆகிட்டு இருக்கும்போது அந்த டயத்தில் வந்து ஒரு டேரெக்ஷனில் வந்து இன்னொரு ட்ராக் வந்து டேர்ன் ஆகுது, இன்னொரு ட்ராக் வந்து அதுலேருந்து டைவர்ட் ஆகுது, டேரெக்ஷன் டைவர்ட் ஆகுதுன்னா ஸோ 2 ட்ராக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே டிகிரி ஆஃப் கர்வ் இருந்ததுன்னா அது பேர் சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வெர்டிக்கலாக தட் இஸ் ஹரிசாண்டலாக போய்கிட்டு இருக்கும், நேராக போயிட்டு இருக்கும்போது அப்படியே ரைட் சைடில் டர்ன் ஆகும். ஸோ நம்ம நேராக போகிற ட்ராக் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், இது திரும்புகிற ட்ராக் வந்து ஒரு ஹரிசாண்டல் கர்வோட திரும்பும், டைரக்ஷன் திரும்புறது. ஸோ அதே அப்படி இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போகிற ட்ராக்குமே ஒரு ஹரிசாண்டல் கர்வோடு இருக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக் வந்து அப்படி 2ஆக பிரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் தான் பார்த்திங்கன்னா சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட். ஸோ இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு பாயிண்ட் செட்டப் இருக்கணும். ஸோ ஒரு ட்ராக் நேராக போயிட்டுருக்கு, இன்னொரு ட்ராக் திரும்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும், பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ இது 5 தான் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கிராசிங். ஸோ கிராசிங்கிறது கிட்டத்தட்ட அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு. ஸோ பாயிண்ட்ஸ் அண்ட் கிராசிங் நம்ம சேர்த்து சொன்னாலும் கிராசிங் எல்லா கிராசிங்லேயுமே நம்ம பாயிண்ட்ஸ் தேவையில்லை. சில கிராசிங்ஸ் தட் இஸ் கிராஸ் ஓவர், சிசர் கிராசிங், சிமெட்ரிக்கல் ஸ்ப்ளிட்டு, ஸோ இந்த மாதிரி 3லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவைப்படும்னா பாயிண்ட்ஸ் அண்ட் சுவிச்சஸ் வந்து தேவைப்படும். அப்போ தான் டேரெக்ஷனை வந்து டேர்ன் பண்ணி திருப்ப முடியும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ட்ராக் வந்து இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி தான். ஸோ இந்த 5 கிராசிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதோட இமேஜ் வந்து செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக தான் இருக்குது. ரயில்வே இன்ஜினியரிங் வீடியோஸ் நிறைய பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.